6 பேரும் ஆர்எஸ்எஸ்காரர்கள். அப்போ முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் கிட்ட பிஜேபி தன்னுடைய கட்சியை ஒப்படைத்திருக்கு. உண்மைதான், எல்லாம் ஒரே கூட்டிய ஒரு மட்டைகள் தான். ஆனால் அந்த மட்டைகளுக்குள்ளே வித்தியாசம் இருக்குது. ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ்ல வந்தவங்களோட பாலிடிக்ஸ் வேற, பிஜேபி உள்ள டைரக்டா பேராசூட் ஆனவங்களுக்கு பாலிடிக்ஸ் வேற. திமுகவை எதிர்ப்பாரு, அண்ணா திமுகவை இவர் அண்ணாமலை தலைவர்கள்லாம் எதிர்க்க மாட்டாங்க. ஏடிஎம்கேவோட ஒரு பீஸ் ஏற்படுத்துறதுக்காக இந்த குழுவை போட்டிருக்காங்களான்னு நம்ம யோசிக்கணும். ஆகவே அண்ணாமலையோட அரசியலை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவர் அண்ணா திமுகவை பலவீனப்படுத்துவதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை திமுகவை பலவீனப்படுத்துவதில் காட்டவில்லை. 2 திராவிட கட்சிகளில் ஒன்று அழியணும், அப்பதான் இங்க பிஜேபி வளர முடியும்னு பிஜேபி உறுதியா நம்புது. எதெல்லாம் செஞ்சா திமுக லாபமா இருக்குமோ, எதெல்லாம் செஞ்சா அண்ணா திமுக பலவீனம் அடையுமோ, அண்ணா திமுக பலவீனம் அடைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா திமுக பலம் அடையும். அதை தான் அண்ணாமலை கடந்த 3 வருஷமா செஞ்சிருக்காரு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதகலமான அரசியல்னு சொல்லலாம். நல்லதை கட்டத்தை பிஜேபி பத்தி எல்லாரும் பேசணும்னு ஒரு காரியத்தை அவர் எடுக்கிறார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓகச் தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். தமிழக பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை வெளிநாடு சென்ற பிறகு யார் அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் அல்லது எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு. திரு ஹெச் ராஜா தலைமையில் ஒரு குழுவை அந்த மத்திய தலைமை நியமித்திருக்கு. திரு ஹெச் ராஜா நியமனம் செய்யப்படுறது ஒரு அரசியல் பார்வையாளராக திரு ஹெச் ராஜாங்கிறது அண்ணாமலை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிட்டு வராரு. எப்போதுமே தமிழக பாஜக அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில வச்சுட்டே இருக்காரு தொடர்ந்து அவர் தலைவர் ஆன பிறகு. ஸோ அதே போன்றது ஒரு தன்மை உடையவர் இதை வழி நடத்தணும், இந்த 3 மாத கால இடைவெளியை இட்டு நிரப்பணும் அப்படின்னு பாஜக நினைக்குதா, இல்லை வேறு என்ன நோக்கம்? இப்போ நியமிக்கப்பட்டிருக்க இந்த 6 பேர் குழு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குழு. இன்ட்ரெஸ்டிங். ஆமாம். என்னன்னா, அதில் குறைஞ்சது 4 பேர் இல்லை 5 பேர் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பக்கா ஆர்எஸ்எஸ்காரர்கள். அதில் தெரிஞ்ச 6 பேருமே, அதில் 5 பேர் உறுதியாக சொல்ல முடியும். திரு ஹெச் ராஜா, மதுரை சீனிவாசன், எஸ்ஆர் சேகர், சக்கரவர்த்தி, அந்த கனகசபை ஒருத்தர், அப்புறம் இன்னொருவர். இந்த 5 பேர் உறுதியாக சொல்ல முடியும் இவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள், பக்கா ஆர்எஸ்எஸ்காரர்கள். கட்சி தலைமை அப்போ கட்சியோட கண்ட்ரோல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்டேருந்து ஆர்எஸ்எஸ்க்கு போயிருக்குது. இந்த 3 மாதத்தில் அவங்க இந்த மாதிரி சாஃப்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம், ஆனால் பக்கா ஆர்எஸ்எஸ்காரர்களை போட்டிருக்காங்க. அவங்க முருகானந்தம், கருப்பு முருகானந்தம். இதில் ஐ திங்க் 3 பேர் குறையாமல் பர்டிகுலர் பிராமின் கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் அவர்கள். தட்ஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி முக்கியமான இடங்களில் நான் பிராமின்ஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. எல்ஜிக்கு பிறகு ஒரு பிராமின் இங்கே லீடராக வந்ததே கிடையாது. ஒரு வழிகாட்டு குழுன்னு தலைவர் லண்டன் போயிருக்கும்போது 3 மாதத்துக்கு கிட்டத்தட்ட தலைவர் பொறுப்புக்கு ஈக்குவலாக ஒருத்தர், அதுவும் ஹெச் ராஜா, சர்ச்சைக்குரிய ஒருவர், அவரை போட்டிருக்காங்க. அவரும் ஒரு பிராமணர். அப்படின்னும்போது இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்கணும். ஏடிஎம்கேவோட ஒரு பீஸ் ஏற்படுத்துறதுக்காக இந்த குழுவை போட்டிருக்காங்களான்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா போகிறதுக்கு முதல் நாள் கூட அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக இழிவாக விமர்சனம் செய்தார். அதாவது தப்பி தவறி கூட ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வராமல் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டார் அவர். ஸோ அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்காக இந்த 2-3 வருஷமாக பண்ணது, குறிப்பாக கடந்த 48 மணி நேரத்தில் அவர் பண்ணிட்டு போன டேமேஜை சரி செய்வதற்கான நோக்கத்தில் இந்த குழுவை போட்டிருக்காங்களான்னா மேபி இருக்கலாம். அவர் போய் கவர்னரை பார்த்துட்டு வந்திருக்காரு. கவர்னர் அந்த குழுவில் போட போகிறாங்களான்னு தெரியாது நமக்கு. போட்டாலும் ஆச்சரியம் இல்லை. போடாமலே ஒரு மெம்பராக இருக்காரான்னா அது நல்ல கேள்வி. ஸோ அதை பார்த்துட்டு வெளியில் வழக்கம் போல் தன்னுடைய உருட்டல்களை ஆரம்பித்திருக்கிறார் ஹெச் ராஜா. குறிப்பாக பழனி மாநாடு அது தமிழர் சமய மாநாடு கிடையாது, இந்து விரோத மாநாடுன்னு ஓப்பனாக போட்டு எதை சொன்னால் திமுக கோபம் வருமோ அதை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். எதை சொன்னால் புத்தி உள்ளவனுக்கு கோபம் வருமோ அந்த மாதிரிலாம் அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். ஆகவே அண்ணாமலை இல்லாத இடத்துல ஏடிஎம்கேவோட ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, பீஸ், டு பை பீஸ். அதிமுகவோட ஒரு அமைதியை பேணணும், திமுகவை கோவப்படுத்தணும். ஆமாம், திமுகவை கோவப்படுத்துறத அண்ணாமலை நிறுத்தி வச்சிருந்தார். அண்ணாமலை முழுக்க ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துறதுலேயே இருந்தார். எதெல்லாம் செஞ்சால் திமுக லாபமாக இருக்குமோ, எதெல்லாம் செஞ்சால் அண்ணா திமுக பலவீனம் அடையுமோ, அண்ணா திமுக பலவீனம் அடைஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக திமுக பலம் அடையும். அதை தான் அண்ணாமலை கடந்த 3 வருஷமாக செஞ்சுருக்காரு. எல்லாருக்கும் அது லேட்டாக புரியுது. அவரோட அரசியலை நீங்கள் ஃப்ளாஷ்பேக் பின்னால் போய் பார்த்து ஏடிஎம்கேவோட இருந்த பாஜகவோட உறவை அறுத்ததன் மூலமாக பலனடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாரோட ஸ்லீப்பர் செல்ல பிஜேபியில் இருந்தார்னா, ஸ்லீப்பர் செல்லுன்ற அளவு கூட போவேன். நிச்சயமாக அவருடைய காரியங்கள் அப்படி தான் இருந்திருக்குது. திமுகவை பலப்படுத்துகிற ஒரே நோக்கத்தோட
அதிமுகவை பலவீனப்படுத்துகிற வேலையில் ஈடுபட்டார் அண்ணாமலை. அவர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போன வருடம் செப்டம்பர் மாதம் எண்மண் மக்கள் யாத்திரை தொடங்கும் போது அந்த மேடையில் உதயகுமார், அதிமுக தலைவர் உதயகுமார் இருந்தார், பாமக நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க. ஒரு கட்சி 3% ஓட்டு இருக்க ஒரு கட்சி தான் கட்சியை பலப்படுத்துகிறோன்னு யாத்திரை போகும்போது மத்தியில் ஆட்சி இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக மத்திய உள்துறை அமைச்சர் வரும்போது மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் மேடையில் ஏறுறாங்க. இந்த அட்டுழியம் எங்கேயும் நடக்காது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ காங்கிரஸை பலப்படுத்தணும்னு செல்வ பெருந்தகை ஒரு யாத்திரை போகிறாரு ராமேஸ்வரத்தில். ராகுல் காந்தி வந்து அதை தொடங்கி வைக்கும்போது மேடையில் வந்து KN நேருவோ துரைமுருகனோ ஐ பெரியசாமியோ திமுக சார்பாக இருந்து வாழ்த்துவாங்களா? நினச்சி கூட பார்க்க முடியாது. அவெல்லாம் படம் ராகுல் காந்தி ஒரு யாத்திரை கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கும்போது ஸ்டாலின் அது நல்ல கேள்வி இது. ஏன்னா தேசிய அளவில் ராகுல் காந்தி வந்து போகிறாரு. அதே மோடி யாத்திரை போனாரு, இல்லை அமித்ஷா யாத்திரை போனாருன்னா ஸ்டாலின் போவாரா? உங்களுக்கு பொலிட்டிக்கல் அஃபினிட்டி இருந்ததுனா தான் நீங்கள் போவீங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியில் திமுக செல்வாக்கு கிடையாது. அதனால இந்தியா பூராவும் வந்து ராகுல் காந்தி வந்து தன்னுடைய யாத்திரையை தொடங்கும் போது அது வந்து ஒரு நாடு அன்னைக்கு இருந்த நிலைமையில வந்து மோடியை வீழ்த்தவே முடியாதுன்னு போது இன்னைக்கு 63 சீட்டு குறைஞ்சு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாற்றிருக்காங்க. இதுக்கு அந்த யாத்திரையும் ஒரு காரணம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் ஒரு யாத்திரையை தொடக்குதுன்னா ஒருபோதும் திமுக போய் அதை மேடையில் ஆதரிக்காது. பொலிட்டிக்கல் ரேலி அது. அதையும் செஞ்சது அதிமுக. ஏன்னா அமித்ஷாவோட அழுத்தத்தால், மோடியோட நிர்பந்தத்தால். ஆனால் யாத்திரை போன 4வது நாளே அதிமுக உள் விவகாரங்களை பேச ஆரம்பித்தார். எப்பயோ 60 வருஷத்துக்கு முன்னால் நடந்த தேவர் கைது, ஜெயலலிதா, எம்ஜிஆர் செத்து போனவங்களை பற்றியெல்லாம் அவதூறாக பேசுறது தொடர்ச்சியாக போகும்போது NDA கூட்டத்தில் பக்கத்தில் கூப்பிட்டு மோடி உட்கார வைக்கிறார். 20வது நாள் வெளியில் வர. இந்த செப்டம்பர் வந்தோன்னா அவர் வெளியில் வந்து 1 வருஷம் ஆகுது. எத்தனையோ பேர் சொன்னாங்க, எத்தனையோ விவாதங்கள், 1000 விவாதம் நடந்திருக்கும் ஒவ்வொரு டிவிலையும். எடப்பாடி வந்து பிஜேபியோட போயிடுவாருன்னு போல தெளிவாக தான் இருந்தார் அவர். தப்பி தவிர தேர்தல் தோல்விக்கு பிறகு பிஜேபி தலைமைக்குள்ளே அந்த உண்மை அவங்களுக்கு உரைக்க ஆரம்பிக்குது. நம்ம அதிமுகவால் தான் நம்ம தோத்தோம். அதிமுகவும் பலவீனம் அடைஞ்சிருக்கு, 7 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. ஆமாம். ஆனால் நமக்கு அதிமுக இல்லைன்னா இங்கே திமுக தான் அமோகமாக வளரும்ன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அதே பாதையில் தான் அண்ணாமலை போவார்னா அவர் யாருடைய ஆள்? அவர் யாருக்காக பிஜேபியில் வேலை செய்கிறார்? ஸோ அதிமுக பிஜேபியோட ஒரு தேசிய கட்சியோட மாநிலத்தில் அந்த மாதிரி ஒரு நேரடியாக அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் வந்து நேரடியாக நீங்கள் வந்து பல விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாது. சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். ஏடாகூடமான அரசியல்னு சொல்ல முடியாட்டியும் அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதகலமான அரசியல்னு சொல்லலாம். நல்லதை கட்டத்தை பிஜேபி பற்றி எல்லாரும் பேசணுன்ட்டு ஒரு காரியத்தை அவர் எடுக்கிறார். அதில் பலன் அடைஞ்சது யார்? நீங்கள் சில விஷயங்களை வந்து ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து பின்னால் போன ஜூன் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட அரசியலால் பலன் அடைஞ்சது யாருன்னு தெரியும். இன்னைக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகும் அப்போசிஷனை, ரூலிங் பார்ட்டியை விட்டுட்டு அப்போசிஷனை அட்டாக் பண்ணுறாருன்னா அது என்ன அர்த்தம்? டிஎம்கே ஃபைல்ஸ் எங்கே போச்சு? இல்லை சார், அதே யாத்திரைன்னு போனால் டிஎம்கே ஃபைல்ஸ் அந்த மாதிரி பார்ட் 1 ஏப்ரலில் விட்டாருங்க. பார்ட் 2 செப்டம்பரில் விடுவேன்னாரு, விடவே இல்லை. விட்ட கொஞ்சத்துக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. ஒரு ப்ரெஸ் மீட் கூட அந்த ஆதாரங்களை பற்றி கேட்டதுக்கு சொல்லலை. நான் ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நழுவி ஓடினாரு. கவர்னர்கிட்ட கொண்டு போய் பெட்டியை வச்சாரு. அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. மந்திர பொட்டி. அதிமுக ஃபைல்ஸை வெளியிடுவேன்னாரு, இது வரைக்கும் வெளியிட்டாரா? திமுக ஃபைல்ஸை வெளியிட்டது ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாரா? அங்கே போய் ஒவ்வொரு மந்திரிகிட்ட ராஜ்பவனில் கை கட்டி நிற்கிறாரு, கை குலுக்குறாரு. அப்படியே 90 டிகிரி ஏவா வேலைகிட்ட வளைஞ்சு நிற்கிறாருங்க அவரு. ஆகவே அண்ணாமலையோட அரசியலை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவர் அதிமுகவை பலவீனப்படுத்துவதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை திமுகவை பலவீனப்படுத்துவதில் காட்டவில்லை. 2 திராவிட கட்சிகளில் ஒன்று அழியணும், அப்போ தான் இங்கே பிஜேபி வளர முடியும்னு பிஜேபி உறுதியாக நம்புது, மோடி உறுதியாக நம்புறாரு. இவ்வளவு நடந்த பிறகும் அண்ணாமலைக்கு மோடியிடம் கணிசமான அளவு செல்வாக்கு இருக்கிறது. அதனால தான் அவருடைய வண்டி ஓடுது. 3 மாத காலம் தமிழகத்தில் இல்லாத பொழுதும் அவரை தலைவர் பதவியில் தான் வைத்திருக்கிறார்கள். மாற்றுத் தலைவரை நியமிக்கவில்லை. குழுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஜனவரி மாதம் அண்ணாமலை வந்தாலும் இந்த குழு தானாக கரைஞ்சு போவோம். இன்னமும் மோடியிடம் அண்ணாமலைக்குள்ள செல்வாக்கால் வண்டி ஓடுகிறது. ஆனால் இந்த குழு அமைச்சது வந்து கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டிங்கானது. ஏன்னா ராஜா, கணேசனுக்கு பிறகு ஒருவர் வந்திருக்கிறார். அவர்களுடைய கேம்ப்லேருந்து ஏடாகுடமான பேச்சுக்கு பெயர் போனவர். 6 பேர் கொண்ட குழு இருக்குது. 6 பேரும் RSSகாரர்கள். அப்போ முழுக்க RSS கிட்ட பிஜேபி தன்னுடைய கட்சியை ஒப்படைத்திருக்கிறது. திரு ராஜாவுடைய அடுத்த மூவ்மெண்ட் வந்து அவர் சொல்றாரு. அவர் நீங்க சொன்ன அதே சீரியலா சந்திப்பில் சொல்றாரு. அதாவது இந்த 2ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து பாஜக உறுப்பினர்கள் 6 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள புதுப்பித்தல் நடைபெறுது. இந்த புதுப்பித்தல் வந்து எல்லா மாநிலங்களும் நடைபெறுது. மோடி அதை தொடங்கி வைக்கிறார். இங்க வந்து ராஜா ஸோ இதற்கு அப்புறம் தான் என்னுடைய கட்சியினுடைய என்ன பண்ண போறோம், போராட்டமா என்ன ஏது அப்படிங்கிறது அடுத்தடுத்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவருடைய பிரைமரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ராஜாவை பொறுத்தளவுல திமுகவை எதிர்ப்பது அல்லது ஆளுங்கட்சியா, உங்க பாயிண்ட் சொல்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பதுல முனைப்பு காட்டக்கூடிய அளவுல இருக்குமா, இல்ல ஏற்கனவே அதிமுக தலைவரோட அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இல்ல அதிமுக சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவார் நினைக்கிறீங்க? இல்ல, அவர் திமுகவில் தான் அதிகமாக எதிர்ப்பார். அண்ணாமலை மாதிரி அதிமுகவை அவர் எதிர்க்க மாட்டார்.
தேவைப்பட்டால் மென்மையாக ஏதாவது ஒரு விமர்சனத்தை முன்வைத்துவிட்டு சென்று விடுவார். கண்டிப்பாக அவருடைய கவனம் இந்த 3 மாதங்கள் திமுக அரசுக்கு எதிராகத்தான் இருக்கும். முதல்ல இவர் 3 மாதத்துக்கு மேலே நீடிப்பாரா இல்லையான்றதான் கொஸ்டின். அண்ணாமலை வந்த பிறகு இவர் நகர்த்தப்படுகிறார்னா இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த செய்தி குறிப்பு தெளிவாக இருக்குது. 3 மாதம் தான் அண்ணாமலை திரும்ப வரைக்கும் தான். அண்ணாமலை வந்த பிறகு அவர்கிட்ட கண்ட்ரோலில் பார்ட்டி போச்சுன்னா அந்த கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 25 ஜனவரின்றது எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் ஒரு 14 months 16 months முன்னாலும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதனால் அண்ணாமலை கிட்டே மறுபடியும் பார்ட்டி ஃபுல் கண்ட்ரோலுக்கு போகுதுன்னா எச் ராஜாவால் பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். பெரிய அளவில் எச் ராஜாவால் திமுகவை எதிர்த்து எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா இந்த 22 எம்பிஸ் டெல்லியில் மோடி அரசுக்கு ஒரு மிக கேட்சிங் இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருக்காங்க. அதாவது அவங்க ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் அவங்களுக்கு இருக்காங்க. ஏன்னா அங்கே மெஜாரிட்டி இல்லை, அவங்களுக்கு 32 சீட்டு துண்டு விழுது. கவுராது கவர்மெண்ட்டு, ஆனால் முக்கியமான பில்ஸ்லாம் போராட வேண்டியிருக்கும். இந்த 22 எம்பிஸை துருப்பு சீட்டாக நிதிஷ்கு நாயுடுக்கு எதிராக மோடி பயன்படுத்த விரும்புவார். இவங்க 22 எம்பிஸை வச்சுட்டு பதவியில் மத்திய அமைச்சரவையில் போகாமல் எத்தனை நாட்கள் இருப்பது என்கின்ற அந்த இவர்களுடைய டைலமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. 26 வரைக்கும் போக மாட்டாங்க, 26க்கு பிறகு போகாமல் இருந்தாங்கன்னா ஆச்சரியம். ஸோ இந்த 22ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நம்பர் 22 டிஎம்கேக்கு ரொம்ப 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 ஒரு அதோட வீக்னஸ்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டுமே அதுதான். ஏன்னா அங்கே ஒரு மோடி கவர்மெண்ட்டு கிட்ட அவங்களுக்கு ஒரு ஆஃபர் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். ராஜ்நாத் சிங்லாம் சும்மா ஒன்றும் கருணாநிதி சமாதியில் சுற்ற மாட்டார். நினைவேந்தலுக்கெல்லாம் வருவாங்க. சமாதிக்கு போய் சுற்றுறதுன்றது மிக 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 பெரிய நிகழ்வு. எந்த ஒரு தலைவரும் கூட்டணி வைக்கும்போது இந்த கூட்டணி கட்சியோட தலைவரோட சமாதிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. ராஜீவ்காந்தி சமாதிக்கு 33 வருஷம் அது ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டு ஏடிஎம்கேவும் டிஎம்கே சொன்னேன் நான் எத்தனை தடவை போனாங்க போல. சரி, இவங்க பிஜேபியில் காங்கிரஸில் இருக்கும்போது காந்தி, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி சமாதிக்கு போனாங்களா? போல. சமாதிக்கு போகிறதுன்றது இட்ஸ் அன் இண்டிகேட்டர், இட்ஸ் அ மெசேஜ், இட்ஸ் அ கிளியர் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் டு த ஆப்போனண்ட். லுக், ஐ எம் ரெடி. அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும். அதனால் இந்த 22 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவருடைய கடந்த கால வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். இந்த 22 வைத்துக்கொண்டு இவர்கள் நீண்ட நாட்கள் மத்தியில், அதுவும் மத்திய அரசுக்கு மெஜாரிட்டி இல்லாத இந்த பேக்ரவுண்டில் நீண்ட நாட்கள் இவர்கள் அந்த கேபினெட் ஆசையை ஒதுக்கிட்டு இவங்களால் இருக்க முடியாது. அதனால் தமிழ்நாடு பிஜேபி, அது ராஜாவோ XYZோ, அவர்கள் பெரிய அளவில் திமுக எதிராக போராட்டங்களை முன்னெடுக்க மாட்டார்கள். சும்மா நாம்கியாவாஸ் ஒரு ஜும்லா நடக்குமே ஒழிய அண்ணாமலை பண்ண அளவுக்கெல்லாம் கூட இவரால் பண்ணவே முடியாது. அண்ணாமலை திமுக எதிர்த்து பண்ண மாதிரியோ அல்லது அண்ணாமலை ஏடிஎம்கே எதிர்த்து பண்ண மாதிரியோ நிச்சயமாக அந்த அளவுக்கு 4 ஒரு பங்கு கூட திமுக அரசை எதிர்த்து ராஜாவால் பண்ண முடியாது. அண்ணாமலை திமுகவை எதிர்த்தும் பண்ணார், அண்ணாமலை ஏடிஎம்கேவையும் வீக்கெண்ட் பண்ணார். அவர் ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணது அவருடைய திமுக எதிர்ப்பு என்பதனோட உண்மையான நோக்கத்தை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுடுச்சு. 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சியோடு இருந்தால் தான் நீ ஒரு சீட்டாக இங்கே ஜெயிக்க முடியுன்ற குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாத அளவுக்கு அண்ணாமலை ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவர் திமுகவையும் எதிர்த்தார், அதிமுக எதிர்த்தார். திமுக விட அதிமுகவை உள்ளே கடுமையாக எதிர்த்து கூட்டணி விட்டு வெளியே நிறுத்தினார். அதன் மூலமாக இன்றைக்கி பலன் அடைஞ்சது யார்? நீங்கள் 2019, 21 அடிக்கடி சொல்லணும், 2019, 24 இருந்திருந்தனா இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு 10 சீட் அடிச்சிருப்பாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க இன்ஃபேக்ட் டெல்லியில் என்டிஏ கவுண்டே 10-12 சீட்டு கூடியிருக்கும். தமிழ்நாட்டில் மோடி செய்த, அமித்ஷா செய்த தவறால் தான் அவங்களுக்கு ஒரு 10லேருந்து 12 சீட்டு டெல்லி கவுண்ட்லேயே குறைஞ்சிது. என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். இட்ஸ் லைக் 2004 138 250 45 145, காங்கிரஸுக்கு 145, பிஜேபி 138. தமிழ்நாடு கொடுத்த 40ல் தான் ஆட்சி மாற்றமாக ஏற்பட்டது. வாஜ்பாய் போய் மன்மோகன் சிங் வந்தார். ஸோ கிட்டத்தட்ட 2004 தான் 24 நடந்திருக்கு. அப்போ நடந்தது வேற, இப்போ ஒரு தனி நபரால் இங்கே அலைன்ஸ் உடஞ்சு கிடக்குது. அதுதான் உண்மை. நீங்கள் முதல்ல சொன்னீங்க திமுக தான் எதிர்ப்பாரு ஹெச் ராஜா, திமுக எதிர்ப்பாருங்க. ஆனால் ஒப்பீட்டு அளவில் திமுகவை எதிர்ப்பாரு, அதிமுகவை இவர் அண்ணாமலை எதிர்த்த அளவுக்குலாம் எதிர்க்க மாட்டார். அதாவது காயப்படுத்துகிற அளவுக்கு, ரப் பண்ணிக்கிற அளவுக்கு, அதாவது 26ல் வரவே இல்லைன்னு கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருந்தாருல்ல அண்ணாமலை, அந்த மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டார். சரி, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறதோ காயத்தில் உப்பு போடுறதோ எல்லாம் செய்ய மாட்டார். பட் அரவணைக்க முயற்சி பண்ணுவாரா? அது அரவணைக்கவும் முயற்சி பண்ண மாட்டார். இப்போ அதுக்கு அவசியமும் இல்லை, எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. ஏடிஎம்கே எதிராமல் பேசாமல் இருந்தாருனாலே இப்போ இந்த குழுவில் இருக்க 6 பேருமே ஏடிஎம்கேவோட உறவு மலரணும்னு தான் விரும்புகிறாங்க. ஆனால் இதில் ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எடப்பாடி 26லையும் ஏடிஎம்கே பிஜேபியோட சேர மாட்டார் நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு மைனாரிட்டிஸ் ஓட்டு போய்டுன்றதுல தெளிவாக இருக்கார். பட் அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏடிஎம்கேக்குள்ளே இருந்து எஸ்பி ஆர்பி உதயகுமார் அவர் ஏன் இவர் ராஜாவோட நியமனத்தை வரவேற்று எதுக்கு பேசியிருக்காரு? அண்ணாமலை டெல்லி போனதால தமிழக அரசியல் இயல்பு நிலைக்கு திரும்பியது.
ராஜாவை பற்றி வந்து அந்த குழுவில் இருக்கவங்களுக்குலாம் விஷயம் தெரியும். இந்த மாதிரிலாம் பேசுறது அங்கே தான் சந்தேகத்தை ஒரு சின்ன அளவில் விண்டோ பாஜக அவங்க சீனியர்கள் அப்படி அடிப்படையில் சொல்றாங்க. அதை பற்றி இவருக்கு என்ன கவலை? அவங்க சீனியரோ ஜூனியரோ அது அவங்க கட்சியில் அவங்க குழு போடுறாங்க, எதையோ போடுறாங்க, எக்கட கட்டு போறாங்க. சார் இவர் இன்னைக்கு வந்தவர் அண்ணாமலை ஏதோ அவர் நினைச்சதை பேசுறாரு, என்ன பண்றாரு. பட் இவங்க எல்லாம் வந்து இவர் இப்போ இருக்கக்கூடியவர்கள் இந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாம் பாஜக மூத்த தலைவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கலாமும் நாங்கள் இல்லைங்க. உறவு வந்து கடுமையா நாரி போய் கிடக்குது, கெட்டு போய் கிடக்குது. சரி, அவங்க கட்சியில யாரை போட்டா அதிமுக என்ன வந்தது? பிஜேபி எக்கட கட்டு போட்டுங்க, அதிமுக அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த அளவுக்கு அறுத்திருக்காரு அண்ணாமலை. இந்த 6 பேருக்கு உதயகுமார் சர்டிபிகேட் கொடுக்கறது ஆச்சரியமா இருக்குது. அங்குதான் ஐயத்தை கிளப்புது. ஒருவேளை அண்ணாமலை அவர் லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வந்த பிறகு மாற்றப்படுவாரா அப்படின்ற சந்தேகம் அங்கதான் வருது. ஏன்னா ராஜா தலைமையில ஒரு குழுவை போட்டதே இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். குழுவில் வந்து இப்போ முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ்காரர்களும் இவருக்கு அண்ணாமலையை உள்ள எதிர்க்கக்கூடியவர்களும் தான் இருக்காங்க. ஸோ அந்த குழுவில் இருக்கிறவர்கள் அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் அப்படிதான் நான் பார்க்குறேன். அவங்க வந்து பேசிக்கலி தேர் ஆர்எஸ்எஸ் கைஸ். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. யாருக்கு ஐடியாலஜி ஓவராலா பிஜேபி ஐடியாலஜிங்கிறது இது நல்ல கொஸ்டின். அது வந்து நீங்க மேம்போக்கா பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாரும் ஒன்று தான், ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் தான் சொல்லுவீங்க. உண்மைதான், எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் தான். ஆனால் அந்த மட்டைகளுக்குள்ளே வித்தியாசம் இருக்குது. ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ்ல வந்து அவங்களோட பாலிடிக்ஸ் வேற, பிஜேபிக்குள்ள டைரக்டா பேராசூட் ஆனவங்களுக்கு பாலிடிக்ஸ் வேற. இப்போ நம்முடைய எல்ஜி டைரக்டா ஆர்எஸ்எஸ்குள்ள வந்தவர், பொன்னார் ஆர்எஸ்எஸ் மூலமா வந்தவர். நம்முடைய இவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ் மூலம், ராதா ஆர்எஸ்எஸ் மூலமா வந்தவர். ஆனால் நீங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து தமிழிசை சவுந்தரராஜனும் இவர் அண்ணாமலையோ இவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு கிடையாது. ஸோ தமிழ்நாடு மாதிரி ஒரு குரூஷியல் ஸ்டேட்டில், அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்க ஸ்டேட்டில் ஒரு ஆர்எஸ்எஸ் கம்ப்ளீட்லி பேக்டு வித் ஆர்எஸ்எஸ் கைஸ், ஆர்எஸ்எஸ் ஆக்டிவிஸ்ட் மூலமாக தான் அது வந்து இப்போ போடப்பட்டிருக்குது. அவங்கள அடிப்படையாக கொண்ட 6 பேரும் அவங்க ஆளுங்கணும் போது அவங்க திமுகவோட வந்து ஒரு விதமான அந்த பழைய ஏடிஎம்கேவோடையும் சாஃப்டன் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் திமுகவுடனான உறவில் வந்து அக்ரெசிவாக போயிடாமல் பார்லிமெண்ட்டில் 22 தேவை என்பதால் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு டீமும் அவங்க போட்டிருக்காங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு தலைவர் அவங்க அண்ணாமலை வந்த பிறகோ அல்லது முன்னாலேயோ போட்டாங்கன்னா தான் அவங்களோட டைரக்ஷன் வந்து இன்னும் நமக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு ஒன்று மட்டும் உறுதி, அவங்க ஏடிஎம்கேவோட கூல் டவுன் ஆகணும்னு விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் திமுகவை எதிர்க்க வேண்டிய விதத்தில் எதிர்க்கணுமே ஒழிய திமுகவையும் மொத்தமாக பகிச்சுக்கூடாது. ஏன்னா 22 MPs வந்து இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் இருக்குது அவங்களுக்கு. நான் இன்னும் 2 மாதம் கூட, இந்த 9ஆம் தேதி வந்தால் தான் 3 மாதமே முடியும். ஸோ 4.25 வருஷம் இருக்கும்போது அவங்க எல்லா ஆப்ஷன்ஸையும் ஓப்பன் பண்ணி தான் வைப்பாங்க. அதனால இது நடக்கும்போது வேற, பட் ஆப்ஷன்ஸ் ஓப்பன், கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. திமுகவுடனான பாஜக உறவு வந்து மோடி 1.0 எஸ்பெஷலி 2.0 இருந்த அளவுக்கு ரஃபா டஃபா இல்லை. அவங்க ஒரு இணக்கமாக தான் போக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நிறைவாக இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த விஜய் கட்சியினுடைய மாநாடு குறித்து, மாநாடு நடக்குமா நடக்காதா, அது தடைகள் வருது, கட்சியில் செய்தி தொடர்பாளர் சில பேர் சொல்கிறாங்க அதை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க, அப்படி இன்னும் தள்ளி போவதற்கான ஜனவரி கூட தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்டால் அது எஸ்பி முடிவெடுக்க வேண்டிய விஷயம், பாதுகாப்பு, போக்குவரத்து மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, பொலிட்டிக்கலாக உண்மையிலேயே அந்த மாதிரியான தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகள் நடக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் இந்த பாருங்களேன். இதில் வந்து விஜய் கட்சியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக ஏன் மாநாட்டுக்கான அனுமதி கிடைப்பதில் வந்து தடை என்ன அவங்க வாயை திறந்து சொல்லணும். இது வரைக்கும் விஜய் வாயை திறந்து பேசவே இல்லை. இதுவே ரொம்ப அவலமானது. கட்சி ஆரம்பித்து 6 மாதம் ஆகுது, ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கிடையாது, ஒரு பப்ளிக் மீட்டிங் கிடையாது. விஜய்க்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா முதல்ல அந்த கட்சியும் விஜயும் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நானும் நீங்களும் கருத்து சொல்ல முடியும். அவங்க செய்தி தொடர்பாளர்கள் அதுவும் ஆஃப் த ரெக்கார்டாக சொல்கிறத வச்சு நம்ம பேசுறதா அபத்தமானது. ஆமாம் எங்களுக்கு தடை இருக்குது, எங்களுக்கு இடம் கிடைக்கல, கிடைச்ச இடத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க, எஸ்பியை கேட்டால் கலெக்டர் கேட்டால் எஸ்பியை கேளுன்றாருன்னு அவங்க சொல்லணும். விஜய் தன்னுடைய கட்சி மாநாட்டுக்கு அனுமதி கிடைப்பதற்கு தாமதமாவதற்கு என்ன காரணம் என்பதை விஜய் அவர் வாயால் சொல்ல வேண்டும், அல்லது அவர் கட்சியை சார்ந்தவர்கள், இப்போ அவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லணும். அவங்க 2 பேரும் சொல்லாம இந்த செய்தி தொடர்பாளர்கள் ஆஃப் த ரெக்கார்டு சொல்றதையும் அப்புறம் வந்து நம்ம சோர்ஸ்ல நம்ம கடைக்கு சொல்றதையும் வச்சுட்டு அது ஜனவரிக்கு தள்ளி போவோம், மார்ச்சுக்கு தள்ளி போவோம், அடுத்த ஜனவரிக்கு தள்ளி போவோம், 26 ஜனவரிக்கு தள்ளி போவோம்னு சொல்றதுலாம் ஹேஷ்யங்கள் தான். முதல்ல அவர் வாயை திறந்து பேசட்டுன்றாங்க. அவருக்கு வந்து தடுக்கிறாங்கன்னு சொல்லாம வந்து மறைமுகமா தகவல்களை கசிய விடுறதுன்றது ஏற்புடையது கிடையாது. அங்க பிரச்சனை இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா வந்து அனுமதி கொடுக்கறதுல கவர்மெண்ட் வந்து முனைப்பு காட்டல, தடுக்க பார்க்குறாங்கன்று நாம் நம்புவதற்கு நிரம்பவே காரணங்கள் இருக்கின்றன.
ஆனால் இதை தாண்டி நம்ம வந்து திமுகவையோ திமுக அரசையோ குற்றம் சாட்டி பேசுவது என்பது சரியானதாக இருக்காது. ஏன்னா சம்பந்தப்பட்ட நபர் கட்சியோட தலைவர் அவருடைய விஜய், அவருடைய கட்சியில் அடுத்து இருக்க அந்த புசி ஆனந்த், அப்புறம் செய்தி தொடர்பாளர், இவங்க யாருமே அதிகாரப்பூர்வமாக எதற்காக இந்த மாநாட்டுக்கு அனுமதி கிடைப்பதில் கஷ்டம் வந்திருக்குது, ப்ராப்ளம் வந்திருக்குன்னு வாயை திறந்து சொல்லலை. அவங்க பிரச்சனையை நம்ம பேச முடியாது. அவங்க முதல்ல வாயை திறந்து பேசணும். முதல்ல கட்சி ஆரம்பிச்சு 6 மாசம் ஆகுது, ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட அவர் அட்டன் பண்ணலங்க. நான் என்ன சொல்றேன், நீ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து மொத்தமாக எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு யாருக்கு நம்பிக்கையா இருக்கோ மெயின் ஸ்ட்ரீம் கூப்பிடுங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட அது எல்லாரையும் வேணாம். உங்களுக்கு யாருக்கு தோதா இருப்பாங்களோ, உங்களுக்கு யாருக்கு ஒவ்வொரு லீடருக்கும் ஒரு சில ஜேர்னலிஸ்ட் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், கட்சி சாராத மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், கட்சி சாராத தொலைக்காட்சியில் நீங்கள் இது உங்களுடைய கருத்துக்கள் கொள்கைகளை பற்றி ஒரு ஓவராலாக பேசியிருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு உங்களை பற்றி நம்ம பேசலாம். இன்னைக்கு விஜயை பற்றி பேச எதுவுமே இல்லை. நீ வந்து கட்சி ஆரம்பிச்சதே முதல்ல நேரடியாக அனௌன்ஸ் பண்ணல. உங்கள் கட்சியில் அடுத்து இருக்க, உங்கள் கூட்டத்தில் அடுத்து இருக்கக்கூடிய ரசிகர் அணியில் அடுத்து இருக்கக்கூடிய புசி ஆனந்த் ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஒரு அரசியல் கட்சியை சோஷியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ண உலகத்திலே முதல் கட்சி அதுதான் இருக்கும். தலைவர் உட்காருவார், கட்சி பேர் கொடி சின்னத்தை அனௌன்ஸ் பண்ணுவார், முக்கியமான கொள்கைகள் இதுன்னு ஒரு குறைஞ்சது 10 கொள்கையார் அனௌன்ஸ் பண்ணுவார். அப்படி தான் ஒரு கட்சியோட துவக்க விழா இருக்கும். எல்லாம் அதை மாநாட்டில் சொல்கிறோம்றாங்க. அப்போ எதுக்கு இப்போ வந்து ஒன்றா பீஸ் மில் எதுக்கு விட்டுக்கிட்டு இருக்கீங்க? சரி, இது அவங்க உரிமை, நம்ம அதை கேட்க முடியாது. நான் அதை ஓகே ஒத்துக்கிறேன். அவங்க ஒருத்தன் இப்படி தான் வாழணும், இப்படி தான் கட்சி நடத்தணும் நம்ம சொல்ல முடியாது. கட்சி ஆரம்பிக்கிறது இப்படி தான் ஸ்டாண்டர்ட் ரூல் எதுவும் கிடையாதுன்றது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கான்னு கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்ல முடியாது. நெருக்கடி வந்திருக்குன்னு முதல்ல அவங்க சொல்லணும். அவன் சொல்லாமல் நான் ஏன் சொல்லணும்? நாளைக்கு எல்லாரும் சொன்னோம் அப்படி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்ட்டானா, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குன்ட்டானா. இப்போ இது வரக்கூடிய தகவல்கள் வந்து மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்காது, அந்த இடம் நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் கூடுற இடம், ஜங்ஷனு. கூடிய வரைக்கும் திமுக அரசு வந்து அந்த மாநாட்டுக்கு எவ்வளோ இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இடைஞ்சல்களை கொடுக்கும் என்று தான் செய்திகள் வருகின்றன. இது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அது உண்மை என்று நம்புவதற்கும் நமக்கு நிரம்பவே காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் விஜயோ அவருடைய கட்சியோ அவருடைய செய்தி தொடர்பாளர்களோ அதிகாரப்பூர்வமாக இதை பற்றி சொல்லாத வரையில் நாம் எதுவுமே இதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. See, the perception is பரவலான புரிதல் எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் தெரியும், எல்லா அப்சர்வர்ஸுக்கும் தெரியும். காதில் விழக்கூடிய செய்தி விஜயோட மாநாட்டுக்கு திமுக எவ்வளவு தூரம் இடைஞ்சலை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் இடைஞ்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அனுமதி அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. கிடைத்தாலும் அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். மாநாடு நடத்துறத எவ்வளோ தூரம் அவங்கள வந்து இம்சை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து திமுக இம்சை கொடுக்க போகுது என்பது தான் பரவலாக இருக்கக்கூடிய புரிதல். இது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனால் எதற்காக இந்த மாநாட்டுக்கான அனுமதி தள்ளி போகிறது? அரசு ஏன் மௌனம் காக்கிறது? எஸ்பியை கேட்டா கலெக்டரை கேளு, நீங்கள் சொன்ன மாதிரி கலெக்டரை கேட்டால் எஸ்பியை கேளுன்னு மாற்றி நாடகம் ஆடின்னு இருக்காங்கன்னா வாய் திறந்து பேச வேண்டியது விஜய். அவர் பிரச்சனையை நம்ம பேச முடியாது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.